சில குடும்பத்தில் 2 பொம்பளை குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் குறியா இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் அந்த 2வது பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிருக்கும். பட் பெரியவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஸோ, இவள கல்யாணம் பண்ணி குடுக்கணுமேன்ற அந்த ஒரு என்ன சொல்றது? ஹரிபரியில பெருச எப்படியாவது யாருக்காவது ஒண்ணு கட்டி குடுத்துடலாம் அப்படின்னு கண்ண மூடி அவங்க செஞ்சுடுறாங்க. அந்த ஒரு பதட்டத்திலயும். ஏன்னா மத்தவங்க என்ன பேசுவாங்களோ, பெரியவளுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு வருத்தத்திலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னா, முன்ன பின்ன ரொம்ப யோசிக்காம குடுத்துடுறாங்க. அப்படி குடுக்கறதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்கள்ல ஒரு பொண்ணு தான் நல்லா வாழ்றாங்க. இன்னொரு பொண்ணு நல்லா வாழறது கிடையாது. அவங்க அவசரத்தில செய்யறதுனாலயான்னு தெரியல. பையன பத்தி விசாரிக்கிறது கிடையாது. பேக்ரவுண்ட் செக் பண்றது கிடையாது. எதுவுமே இல்ல. என் வீட்லருந்து என் பொண்ணு போனா போதும். அப்படின்ற ஒரு தாட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ தயவு செய்து அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. 2 குழந்தை என்ன 10 குழந்தை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. கண்டிப்பா எந்த அம்மா அப்பாவும் பசங்க போனா போட்டுன்னு நினைக்க மாட்டாங்க. பட் சில அம்மா அப்பா என்ன சொல்கிறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் சஃபர் ஆகிறது உங்கள் குழந்தைங்களே தவிர்த்து மற்றவங்க கிடையாது. ஏன்னா அவங்க விருந்துக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒன்றுனா அந்த பசங்க தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணும்போது யோசித்து முடிவெடுங்க. தேங்க்யூ. பாய்.